சிங்சானும் பிஞ்சானும் ஊருக்கு போயிருக்கானுங்க கைஸ். அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃப்ராங்க்லின் கடனை உடனே வாங்கி ஒரு பெரிய ஷோரூம், லாஸ் சாண்டோஸ் சிட்டிலே ஒரு பெரிய ஷோரூம் கட்ட போகிறேன். சிங்சானும் பிஞ்சானும் வந்து பார்க்கும் போது அதிர்ச்சி அடையணும். நம்ம லாஸ் சாண்டோஸ் சிட்டிலே பெரிய கார் டீலராக மாறி இருக்கணும். இதுதான் நம்ம இந்த ஃப்ராங்க்லினோட ஆசை. சிங்சானோட ஆசையும் அதான். நமக்கு ஒரு கார் வாங்கணும்னு சொன்னால், ஆனால் நம்ம பெரிய கார் ஷோரூமே வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மாப்பிள்ளைக்கு கால் பண்ணுறோம். ஏன்னா மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கடன் வாங்க போகிறோம், ஒரு 10 கோடி ரூபாய். ஏன்னா நம்ம புது ஷோரூம் கட்ட போகிறோம். அந்த கட்டுறதுக்கான காசு ஆகும், செலவு, அப்புறம் இன்ஜினியரு, அப்படி இப்படின்னு எல்லாம் செலவாகும். முதல்ல நம்ம மாப்பிள்ளைக்கிட்ட போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அனுப்பிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எந்த வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். மறக்காமல் வீடியோக்கு லைக்கையும் போட்டுருங்க. ஆல்ரைட் கைஸ், அந்த ஷோரூம் மிகப்பெரிய ஷோரூம். உலகத்தில் இருக்க எல்லா காருமே அங்கே இருக்கிற மாதிரி நம்ம பெரிய ஷோரூமாக கட்ட போகிறோம். இந்த சிங்சான் வந்து பார்க்கும் போது அப்படியே வாயை பிளந்துக்கணும். அந்த மாதிரி தான் கடனை உடனே வாங்கி கட்டுறோம் ஷோரூமை. ஒரு நல்லபடியாக கட்டி நல்லா சம்பாதிச்சு அந்த கடனை அடைக்கணும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்ம கல் தான் உடைக்கணும், வேறு வழி கிடையாது. சாணி எல்லாம் விட்டுருவான் அப்புறம் அந்த ஓனரு, காசு கொடுத்தவன். பார்த்துக்கலாம். நம்பிக்கையே வாழ்க்கை ஃப்ராங்க்லின், நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதனால் நம்ம ஷோரூமை எப்படியோ ரெடி பண்ணியே ஆகணும். மாப்பிள்ளை லெஸ்டர் வீடு இங்கே தானே இருக்குது, மறந்தே போச்சு கேஸ். ரொம்ப நாளாச்சா வந்து மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி வீடு அட்ரஸை கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு ஏற்கனவே தெரியும், ஆனால் லைட்டாக மண்டை குளராயிடுச்சு. மாப்பிள்ளை லெஸ்டரு வாப்பா ஃப்ராங்க்லினே, இதான் என் நண்பன், இவன் தான் உனக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான். ஃப்ராங்க்லின், லெஸ்டர் உன்னை பற்றி எல்லாம் சொல்லியிருந்தான். நான் தான் மாட்டு மண்டை ஃபினான்ஸ் கம்பெனியோட ஓனர். ஏன்னா என் மண்டை வழுக்கிறதுனால மாட்டு மண்டைன்னு வச்சாச்சு. என் பேர் வந்து முருகேசா. காரில் ஏறி உக்காரு, நான் அப்படியே பேசிக்கிட்டே போகிறேன். உனக்கான காசு நான் கரெக்டாக கொடுத்துருவோம்ப்பா. நீ மாதம் ஆனால் வட்டி மட்டும் கரெக்டாக கொடுத்துடணும். வட்டி மிஸ் ஆச்சு அப்புறம் என் மாட்டு பண்ணையில் நீ சாணி அள்ள வேண்டிய நிலைமை வந்துடும். அதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். நீ ஷோரூம் நல்லபடியாக ஆரம்பித்து நல்ல பெரிய ஆளாகப்பா, அதுதான்ப்பா எங்களுக்கு வேணும். காசை மட்டும் கரெக்டாக கொடுத்துருப்பா. உனக்கு 10 கோடி காசு என்ன, 100 கோடி கொடுத்துறேன். ஆனால் நீ கொடுத்த காசை திருப்பி கரெக்டாக கொடுத்துடணும். கொடுக்கலனா என்னன்னு தெரியல. தெரியும் சாணி தானே அள்ள விடுவீங்க, அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவேன் கன் மாதிரி. நீங்கள் பேசுகிற மாதிரி எல்லா அக்ரிமெண்ட்டும் எல்லாம் ஓகேங்க ஐயா எனக்கு. ஆல்ரைட் கைஸ், நம்ம காசு வாங்க போகிறோம். காசு உன்னை தேடி உன் வீட்டுக்கே வரும்ப்பா. நீ முதல்ல கிளம்பி உன் ஷோரூம் மேலேயே ஆரம்பி, சரியா? ரொம்ப நன்றிங்க ஐயா, அப்புறமேட்டா வந்து உங்களை சந்திக்கிறேன். ஆல்ரைட் கைஸ், ஒரு வழியா நமக்கு கைக்கு காசு வந்துடுச்சு கைஸ். இப்போ நம்ம எந்த இடத்துல ஷோரூம் ஆரம்பிக்க போகிறோன்னா, இந்த மலைக்கு மேலே தான் ஷோரூம் ஆரம்பிக்க போகிறோம். ஏன்டா இங்கே ஆரம்பிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிட்டிக்குள்ளே ஆரம்பிச்சோன்னா நமக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி இடம் ரேட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிரச்சனை இருக்குது. அதனால தான் நம்ம இந்த சிட்டிக்கு வெளியே ஆரம்பிக்கிறோம். இந்த இடம் நம்ம சொந்தமான இடம். இங்கே ஆரம்பித்து கட்டினா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஷோரூம் ஆரம்பிச்சுட்டு, பெரிய ஷோரூம் ஆரம்பிச்சுட்டு, இங்கே தான் ப்ரொடக்ஷன்லாம் நடக்கும். மெயினில் வந்து கார் சேல்ஸ் எல்லாம் நடக்கும். இங்கே ஃபஸ்ட்டு நம்ம பெரிய ஷோரூம் ஓப்பன் பண்ணி இங்கே எல்லா குட்ஸு, எல்லா பார்ட்ஸு எல்லாத்தையும் இது வச்சு நம்ம இது பண்ண போகிறோங்க. இந்த இடத்துல நம்ம ஷோரூம் தரமாக ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா இங்கே இருந்தால் நமக்கு சிட்டிக்கான மெயின் கார்ஸ் எல்லாமே போக போகுது. ஒரு வழியாக இன்ஜினியர் ஃபோன் அடிக்கிறான். இன்ஜினியர் வந்துட்டான். எப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி உனக்கு கரெக்டான இடத்துல நான் அந்த ஷோரூம் கட்டி கொடுத்துட்றேன், நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. ஆல்ரைட் கைஸ், இந்த இடத்துல நம்ம இன்ஜினியர்கிட்ட பேசியாச்சு. இன்ஜினியர் நமக்கு தரமான ஒரு ஷோரூம் வந்து கட்டித்தரேன்ட்டார். அட்வான்ஸாக நம்ம ஒரு 5 கோடி கொடுக்க போகிறோம். அதை கட்ட நம்ம காசும் கொடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஷோரூமை நம்பி தான் இருக்குது. நம்ம வெளியே பெரிய ஷோரூமாக கட்டிட்டு இங்கேருந்து நம்ம கார்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சிட்டிக்குள்ளே இருக்க ஷோரூமில் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். ஆல்ரைட் ஃப்ராங்க்லின், நீ சொன்ன மாதிரி உனக்கு தரமான ஷோரூம் கட்டி கொடுக்குறோம். ரொம்ப சந்தோஷம். அப்பாடி, நம்ம ஷோரூம் கனவு நிறைவேற போகுது காய்ஸ். அதனால் இப்போ நம்ம வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் சில் பண்ணிக்கிட்டு இருப்போம். வழியாக வேலை ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன் காய்ஸ். இன்றைக்கி 2வது நாள். ஆல்ரைட், நம்ம இன்ஜினியர் சொன்ன மாதிரி க்ரைன்லாம் எடுத்து பேஸ்மெண்ட்லாம் போட்டு ஆள்லாம் வச்சு பயங்கரமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. போடு அப்படி தான் இன்ஜினியரு, நான் சொன்ன மாதிரி எனக்கு ஷோரூம் வந்துடணும். இன்னும் 2 நாளில் 10 நாள் கூட எடுத்துக்கோங்க, எனக்கு ஷோரூம் மாதிரி தரமாக வந்து நிற்கணும். அப்பாடி, நம்ம நினச்ச மாதிரி நம்ம கனவு வேலை நிறைவேறுது. இந்த பில்லுலாம் எடுத்துருவாங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. 8 பேர் வேலை செய்கிறாங்க பாருங்கள். 10 கோடி கொடுத்துருக்கோம் அட்வான்ஸு. 5 கோடி 10 கோடி ரூபா ஆகும் மொத்தம் ஷோரூமுக்கு. ஆல்ரைட், வேலை செய்யுங்க. நான் அப்புறமேட்டா வரேன். 3வது நாள் நாளைக்கு கழித்து வரேன். நேற்று வர முடியல, இன்றைக்கி 4வது நாள். 4வது நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக பேஸ்மெண்ட்லாம் போட்டாங்க, மேலே ஒட்டிட்டாங்க. இன்னும் மேலே கட்டணும். வேலை ஆரம்பிச்சுக்கிட்டு தான் இருக்குது, பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஆல்ரைட், சொன்ன மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் முடிப்பேன்னு பார்த்தா கொஞ்சம் லேட் ஆக்குறானுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எதுலேயும் அவசரப்படக்கூடாது.
அப்புறம் அவசரப்பட்டா அப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும். அதால் பொறுமையாகவே இருப்போம். ஒரு வாரத்துக்கு நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ண தேவையில்ல. பாடி நம்ம நினச்ச மாதிரி நம்ம ஷோரூம் ரெடி ஆகிடுச்சு காய்ஸ். நம்ம ஷோரூமை போய் பார்க்க போகிறோம். பார்த்து மிரசலாக போகிறீங்க. ஏன்னா நானே ஒரு வாரம் இன்ஜினியரை டிஸ்டர்ப் பண்ணல. ஷோரூம் மேலே ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. பார்க்க பயங்கரமாக இருந்துச்சு. நம்ம போய் நேரில் போய் பார்ப்போம். பிஸ்னஸ் விஷயமா கார் இருக்கிறதுக்காண்டி நிறைய இடத்துக்கு போயிட்டு நம்ம நினச்சதை விட இன்ஜினியர் தரமாக கட்டி கொடுத்துருக்காரு காய்ஸ். அது வரைக்கும் நம்ம ரொம்ப சந்தோஷம். சிங்சான்லாம் பார்த்தானா அப்படியே மிரசல் ஆகிடுவான். அந்த மாதிரி ஷோரூம் தரமாக கட்டி கொடுத்துருக்காரு இன்ஜினியரு. சிங்சானும் பிங்சானும் வந்து பார்த்துட்டு மாமா நம்ம ஷோரூம் அதுன்னு நம்பவே மாட்டானுங்க. அந்த மாதிரி இருக்குது. நம்ம கார்லாம் பேசியாச்சு. ரோல்ஸ் ராய்ஸு, புக்காட்டி, BMW, பென்ஸு, அப்படி இப்படி எல்லா பிராண்டு காரும் நமக்கு வந்து கிடச்சிரும். இங்கேருந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம சிட்டிக்குள்ளே எல்லாத்துக்கும் டெலிவரி பண்ணுவோம். அப்புறம் நம்மளும் ஷோரூம் வச்சு நடத்துவோம். ஓஹோ ஜாலி. சிட்டியில் டீலிங்லாம் பேசியாச்சு. ஒரு வழியாக நம்ம ஷோரூம் ஏன் அவுட்டரில் வச்சுருக்கோன்னா, நம்ம இருக்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டிலே பெரிய ஷோரூம். அதுலேருந்து தான் நம்ம எல்லா ஷோரூமும் காருமே போகும். அது வரைக்கும் அதனால தான் நாங்கள் எடுத்து போய் அவுட்டரில் கட்டியிருக்கோம் ஷோரூமை. ஆல்ரைட் காய்ஸ், நம்ம ஷோரூம் கிட்டே வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில் பண்ணிட்டு எல்லாம் பண்ண தேவையில்ல. ஏன்னா ஷோரூம் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கு காய்ஸ். எப்படி கட்டி வச்சுருக்காங்கன்னே தெரியல. ஒரு வழியாக நம்ம ஷோரூம் கிட்டே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நம்ம ஷோரூமை எப்படி தரமாக கட்டியிருப்பாங்கன்னு நம்புகிறேன். அப்படி தான் காமிச்சா இன்ஜினியர் ஃபோட்டோவும். அந்த மாதிரி கட்டலை. இன்ஜினியரை பருப்பு எடுத்துட மாட்டேன் நான். வந்துடுச்சு காய்ஸ், பாருங்கள் நம்ம ஷோரூமு. ஆல்ரைட், என்ன பயங்கரமாக இருக்குது ஷோரூமு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டியில் ஒரு ஷோரூம் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு ஷோரூம் கட்டியிருக்கேன். 10 கோடிக்கு ஒரு கட்டியிருக்கேன்னா சும்மா நினச்சிட்டு இருக்கீங்களா? இங்கிட்டு பாருங்கள் காய்ஸ், நம்ம பல நாள் கனவு வீணே போகலை. இங்கே பார்த்தீங்களா என்னம்மா இருக்குது ஷோரூமு. படிக்கட்டே பயங்கரமாக இருக்குது. கிராண்டாக கார் நிப்பாட்டுறதுக்காண்டி கார்பெட் போட்டிருக்கோம். அப்புறம் லைட்டிங்கு. கார் பாருங்கள், கார் கொஞ்சம்லாம் இறக்கி வச்சுருக்காங்க. சொன்ன மாதிரி லாம்போகினியில் வந்திருக்கு. அப்புறம் இந்த காரு, அப்புறம் அந்த காரு, அப்புறம் போர்ஷே, அப்புறம் டாஜ்லேருந்து வந்திருக்கு. பஃபலோலேருந்து கார் வந்திருக்கு. புக்காட்டி கொஞ்சம் இந்த கார் இருக்குது. ரோல்ஸ் ராய்ஸும் இருக்குது. ஆல்ரைட் காய்ஸ், பென்ட்லி இருக்குது. நம்மக்கிட்ட நிறைய காருமே இருக்குது. ஸ்டாக்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து இறக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இல்லைனாலும் நம்ம சொன்ன மாதிரி நம்ம வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. இங்கேருந்து இன்னும் பக்கத்துலலாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நமக்கு இது போதும். இன்னும் அவுட்லெட்லாம் நம்ம சம்பாதிக்க பெருசாக போட்டுக்கலாம். அதனால் நம்ம அப்படியே இருப்போம். ஷோரூம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா கீழே டச் ஆகிருந்தால் நமக்கு மழைகள்லாம் பெஞ்சால் தண்ணி இதாகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏற்றி தான் கட்டியிருக்கோம். எப்படி இருக்கா ஷோரூம்? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஆல்ரைட், தரமாக இருக்குது நம்ம ஷோரூமு. இந்த மாதிரி ஒரு ஷோரூம் தான் கட்ட எதிர்பார்த்தேன். பக்கத்துலேயும் இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டி இன்னும் பிரம்மாண்டமான ஷோரூமாக நம்ம இது பண்ணிடலாம். இப்போதைக்கு இந்த ஷோரூமே லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டியில் பெரிய ஷோரூம் தான். இதுதான் நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறது, நம்ம சில் பண்ணுறதுக்காண்டி பெட்டு, அப்புறம் நம்ம வேலை செய்கிறதுக்காண்டி இங்கே, அப்புறம் கம்ப்யூட்ரு, அது பில் போடுறதுக்கு, அப்புறம் மீட்டிங் பண்ணுறதுக்கு. இங்கேருந்து சிட்டி வியூ, பீச் வியூலாம் பாருங்கள், அப்படி மிரட்டி விட்டுருது. ஆல்ரைட், நினச்ச மாதிரி நம்ம ஷோரூமை தரமாக பில்ட் பண்ணியாச்சு காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஷோரூம் கட்டுறதுக்காண்டி நம்ம ரொம்ப பாடுபட்டிருக்கோம். அதேமாதிரி இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னமா இருக்குது ஷோரூம், அப்பாடி. நம்ம நினச்ச கனவெல்லாம் நிறைவேறிச்சு. சிங்சன் வந்து பார்த்தானா அப்படியே அசந்து போயிடுவான். அந்த மாதிரி ஷோரூம் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஓல்டு கார், பழைய கார்ஸும் நம்ம விண்டேஜ் கார்ஸும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கேருந்து நமக்கு சிட்டிக்கு போகும். அதனால் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் சில பல வேலைகள்லாம் இருக்குது. இன்னும் கட்டி முடிச்சானா நம்ம கிராண்ட் ஓப்பனிங்காக அதுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் கைஸ். கிராண்ட் ஓப்பனிங்காக என்ன சரியா? அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். அதுபடி உங்களை ஃப்ராங்க்லின் நன்ராஜ் கேமிங். பாய்.